முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு ஆவணங்களை வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாக்கியராஜ் இணைகிறார். இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் பூர்ண ஜெய ஆனந்த் தலைமையில் விசாரணை தொடங்கியது. இதில் ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த விஜயபாஸ்கர் தொடர்பான வழக்கு நகல்களை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமலாக்கத்துறை கேட்ட முன்னாள் அமைச்சர் குறித்த விஜயபாஸ்கர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் வழங்க முடியாது, தேவை என்றால் முக்கியமான ஆவண நகல்களின் குறிப்புகளை எடுத்துக்கொள்ள தயாராக உள்ளோம். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் பூர்ண ஆஜரான வழக்கறிஞர் பூர்ண ஜெய் ஆனந்திடம் வாதத்தை முன்வைத்தார். ஆனால் எங்களுக்கு அனைத்து ஆவணங்களும் வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி முன்பு வாதத்தை தொடர்ந்தார். இருப்பினும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை நகல்களை படித்து பார்த்து கொள்ள அனுமதி உண்டு, குறிப்புகளை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் முக்கியமான ஆவணங்கள் தேவைப்பட்டால் அதற்காக தனியாக மனு தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என வாதம் செய்து வருகின்றனர்.